Hi all, welcome to Vishain Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம PGTRB யோட நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 இந்த போஸ்டிங்ல தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 36,900ல ஸ்டார்ட் ஆகி 1,16,600 வரைக்கும் பே பண்ணுறாங்க. இதில் மொத்தமாக வேகன்சிஸ் இந்த வாட்டி வந்துட்டு 1,996 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்துட்டு ஃபில் பண்ணாமல் இருந்த வேகன்சிஸ் வந்து 80 வேகன்சிஸ், அதுதான் வந்து பேக்லாக் வேகன்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்ட்டாக இருக்கிறது 1,916 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 1,996 வேகன்சிஸ் வந்து வரும். ஸோ இன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னையிலேருந்தே நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 12 தான் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக இருக்குது. அண்ட் 13லேருந்து 16 வரைக்கும் உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஏதாவது நீங்கள் தப்பாக அப்ளிகேஷனில் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா அதை எடிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த 3 நாளில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு September 28 வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ். ஸோ அதில் வந்து பேக்லாக் வேகன்சிஸ்ன்னு சொன்னோம்ல, ஸோ அப்போது என்னென்னலாம் ஃபில் பண்ணாமல் இருந்திருக்காங்கன்ற டீட்டெயில் இங்கே வந்து கம்யூனிட்டி பேஸ்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கரண்ட்டாக வேகன்சிஸ் வந்து எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்யூனல் பேஸ்டாகவும் எங்கெங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 53 வரைக்கும் இருக்கலாம். அதுவே நீங்கள் SC, ST, BCM, அப்புறம் வந்து BC, MBC, அப்புறம் வந்து விடோ இந்த கேட்டகரிக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் 58 வரைக்குமே நீங்கள் வந்துட்டு எழுதலாம். ஸோ உங்களோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இதுக்கு 58 வந்துட்டு இருக்கும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் ஆன்லைனில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு எவ்வளோ கட்டணும்னு பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா SC, SCA, ST அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனை தவிர மற்ற எல்லாருமே வந்துட்டு 600 ருபீஸ் வந்து கட்டணும். ஒருவேளை நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் 300 வந்து கட்டினா போதும், உங்களோட அமௌண்ட் எதுவுமே ரீஃபண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 600 கட்டினாலும் 300 கட்டினாலும் உங்களோட பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரீஃபண்ட் வந்து ஆகாது. ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் வந்து 2 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இதில் மொத்தம் 30 கொஸ்டின் கேட்பாங்க. 50 மார்க்ஸுக்கு 30 மினிட்ஸ் தான் அந்த எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த 30 மினிட்ஸில் நீங்கள் வந்து இந்த கொஸ்டினில் 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் அடுத்த பார்ட் B வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவால்வேட் பண்ணுறதுக்கே வந்துட்டு போவாங்க. நீங்கள் இதில் 40 எடுக்கலன்னா அந்த பார்ட் பியை எவால்வேட்டே வந்துட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ பார்ட் B பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டுக்கும் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1க்கும் மெயின் சப்ஜெக்ட் வந்து 110 கொஸ்டின்ஸ் வரும். எஜுகேஷனல் மெத்தாலஜிலேருந்து 30 கொஸ்டின், ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 10 கொஸ்டின். ஸோ டோட்டலாக 150 கொஸ்டின் உங்களுக்கு 3 hours டியூரேஷன் இருக்கும். அண்ட் அதுவே வந்துட்டு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1ஓட போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக 130 கொஸ்டின், எஜுகேஷனல் சைக்காலஜிலேருந்து 10 கொஸ்டின், ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 10 கொஸ்டின். ஸோ டோட்டலாக வந்து 150 கொஸ்டின். அதே 3 hours தான் உங்களுக்கு இதுவுமே வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ எவ்வளோ மினிமம் மார்க் எடுக்கணும் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி அண்ட் அதர்ஸ் வந்து 50%, SC அண்ட் SCA வந்து 45%, ST வந்து 40%. ஸோ இதுதான் வந்து எக்ஸாமோட டீட்டெயில்ஸ், சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் அங்கேயே பார்த்த மாதிரி பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, பார்ட் B தான் வந்து உங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் டைப். OMR டைப்பில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த 3 தான் வந்து உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கோர்சஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட விஷன் அகாடமியில் ஆல்ரெடி வந்துட்டு TRBக்கு கோர்சஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது, நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.